ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லன்னு யாரும் எதுவோ சொன்னாங்கன்னு உன் கனவை ஈஸியா விட்டு கொடுத்துருவியா என்ன? தப்பில்ல? நர்சிங்க்கு படிக்கிறேன்னு சொல்ற, நாளைக்கு அதுக்கும் ஃபீஸ் கட்ட பணம் இல்லன்னா என்ன பண்ணுவ? பிரச்சனைகளும் போராட்டங்களும் யாருக்கு தான் இல்ல, எங்க தான் இல்ல? இங்க நம்ம கார்மெண்ட்ஸ்ல வேலை பாக்குற பொண்ணுங்களை வந்து பாரு. அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா, அவங்களுக்கு இல்லாத கஷ்டமா என்ன? ஆனாலும் எப்படியாச்சும் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு எப்படி உறுதியா நின்னு போராடுறாங்க தெரியுமா? நீ படிக்கணும், டாக்டர் ஆகணும், 4 பேருக்கு மருந்து எழுதி கொடுக்கணும், ஊசி போடணுங்கிறதுக்காகவா உன்னை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட? சமூகத்துக்கு நீ நிறைய நல்லது பண்ணணும். கஷ்டப்படுறவங்களை தேடி போய் நீ உதவி பண்ணணும் அகிலா. நல்லது பண்ணணுங்கிறது லேசு நினைச்சிடாத. நீ ஒரு நல்லது பண்ண நினைச்சா 100 தடங்கள் வரும். இதுக்கே வேண்டான்னு பெண் வாங்கினா நாளைக்கு டாக்டர் ஆகி நீ எப்படி சாதிப்ப? நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு, அதுவும் பொண்ணுங்களுக்கு வாய்ப்பெல்லாம் ஈஸியா கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சாலும் வெற்றியும் அவ்வளவு ஈஸியா வர்றதில்ல. உழைக்கணும் அகிலா. அந்த வெற்றிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் உழைக்கணும். தூக்கத்துல கூட உனக்கு அந்த நினைப்பு மட்டும்தான் இருக்கணும். இங்க ஒரு ஆண் ஜெயிச்சா அது அவனோட திறமையால மட்டும்தான் மதிக்கப்படுது, ஈஸியா கொண்டாடுறாங்க. அந்த வெற்றியில யாருக்கும் எந்த சந்தேகமும் வர்றதில்ல. ஆனா அதுவே ஒரு பொண்ணு தான் திறமையால உழைப்பால ஜெயிச்சுட்டு திறமையால தான் ஜெயிச்சேன்னு இந்த சமூகத்துக்கு நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. பொண்ணுங்களுக்கு இந்த உலகம் அவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கு அகிலா. அதுல உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அத வேண்டான்னு ஈஸியா நீ தூக்கி போட ரெடி ஆயிட்டல. அக்கா பேசாத. நான் பாபு அண்ணா கிட்ட பணம் கேட்டிருக்கேன். இன்னும் 2 நாள்ல பணம் கிடைச்சிரும். உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இன்னைக்கு என்னால பணம் கட்ட முடியல. ஆனா நீ நம்பிக்கையோட காலேஜுக்கு போற. இன்னும் 2 நாள்ல நான் ஃபீஸ் கட்டிடுவேன். அம்மாவை பார்க்காத. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அம்மா சொல்றத கேட்காத. நானே சொன்னா கூட டாக்டர் ஆகியே தீர்வேங்கிறது தான் உன்னுடைய முடிவாவும் தீர்வாவும் இருக்கணும் அகிலா.